Hello students. In the class la place value understanding numbers better class 2 பத்தி தான் பார்க்க போறோம். First example, write the number 4,53,001. இதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. crore 53,001. First நம்ம இந்த இதுல இருக்குறத அந்த place value ல first place chart வந்து வரைஞ்சிடணும். place value chart வரைஞ்சிட்டு இதுல கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் இதல எழுதணும். இப்போ crore-ங்கற இதுல என்ன நம்பர் இருக்கு 4. lakhs-க்கு எதுவும் கொடுத்திருக்காங்களா கொடுக்கல. அப்ப அத அப்படியே விட்டுருங்க. 53,000. அப்போ 10,000 அப்படிங்கற பிளேஸ்ல 5ம் 1000 அப்படிங்கற இதுல 3யும் இருக்குது 53. அடுத்து hundreds-ம் tens-ம் கொடுக்கல. அடுத்து ones கொடுத்திருக்காங்க. ones-ங்கற இடத்துல என்ன இருக்குது 1 இருக்குது. எழுதியாச்சா? இதுல ரிமைனிங் இருக்குறதுல நம்ம என்ன போட்டுறணும் அப்படினா 0 வந்து போட்டுறணும். 4 0 0 5 3 0 0 1. அப்ப ஆன்சர் என்ன 4,53,001. இப்படிதான் நம்ம ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படினா அதாவது வேர்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு நமக்கு வந்து நம்பர்ல எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படினா find the number before 6,78,800 and the number after 56,79,999. அதாவது இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் எழுதணும், இந்த நம்பருக்கு அடுத்து உள்ள நம்பர் எழுதணும். the number before 6,78,800. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவா இருக்கும் 6,78,800க்கு முன்னாடி உள்ளது 799. இது கூட நம்ம 1 ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது 800 அப்படிங்கற வேல்யூ கிடைக்குது. அப்ப இதுக்கு previous நம்பர் வந்து இதுதான் 6,78,799. அடுத்து இந்த நம்பருக்கு அடுத்து உள்ள நம்பர் வந்து கேட்டிருக்காங்க 56,79,999. அப்ப இது எப்படி இருக்குது 79,999. இதுக்கு அடுத்து உள்ள ஹோல் நம்பர் என்ன இது கூட 1 ஆட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு அடுத்து உள்ளது. இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 80,000 வரும். 56,80,000. அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 56,80,000. இப்போ கொடுத்திருக்கிற நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் கண்டுபிடிக்கிறதோ அடுத்து கண்டுபிடிக்கிறதோ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 23,45,678. இதுல என்ன கொடுத்திருக்காங்க 46,678 23,47,678. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வருது இப்போ எல்லாத்துலயுமே lakhs வந்து நமக்கு மாறவே இல்ல. அடுத்து இந்த 1000ங்கற பிளேஸ்ல உள்ளது மட்டும் தான் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு 45 46 47. இந்த பிளேஸ்ல உள்ள வேல்யூவும் நமக்கு வந்து மாறல. அப்ப இத மட்டும் நம்ம இதல மாத்தினா போதுமா? அப்போ 23 lakh 46 க்கு அடுத்து 47 வந்திருக்கு. அப்ப இதுல என்ன வரும் 48,678. அதே மாதிரி தான் இதுலயும் கண்டுபிடிக்கணும். எந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கோ அத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். இதுல lakhsல பாருங்க 40 lakhs 46,300. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 41 lakh இருக்குது. இங்க 42 lakhs கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம lakhs மட்டும் தான் சேஞ்ச் பண்ணா போதும். மத்த எதுவுமே சேஞ்ச் ஆகல. இதுலயும் 46,300 46,300 இதுலயும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதுல என்ன எழுதணும் இத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதனா போதும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் 43 lakhs 46,300. அடுத்து make the smallest and greatest possible 7 digit numbers. அதாவது இந்த கொடுத்திருக்கிற டிஜிட்ஸ்ல 7 digit நம்பர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுல எந்த டிஜிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க 7 6 2 8 0 5 டிஜிட் கொடுத்திருக்காங்க. இத நம்ம என்ன பண்ணலாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அந்த டிஜிட்ஸ் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் ஒரு 7 digit நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும்.
7 digit நம்பர்ல ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம எழுதணும்னா ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதணும்னா 0 2 அடுத்து வந்து 6 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 0ல நம்ம எந்த நம்பரையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ 2ல ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மொத்தம் எத்தனை நம்பர் எழுதணும்? 7 digit எழுதணும். 1 2 3 6 7 இதுல 7 digit வரணும். அப்போ லாஸ்டா என்ன வரும்? 6 வரும், அதுக்கு அடுத்து 7 வரும், அடுத்து 8 வரும். அப்போ இதுல எழுதிடலாமா? இங்க 8 இங்க 7 இங்க 6 இதை வந்து நம்ம ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா 0வா போட்டுடலாமா? அப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் இதுதான். 2 6 7 8 20,678. அடுத்தது நம்ம லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர்னா நம்ம இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடணும். இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ் 0 2 6 7 8 இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 8. மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் எழுதணும்? 7 digit எழுதணும். அப்போ கீழே 1 2 3 4 5 6 7 8 இதில் போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த 0 2 இதெல்லாம் லாஸ்ட்ல வரும். எந்த ஆர்டர்ல எழுதுறோம்னா நம்ம வந்து அதாவது ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதா இருந்தா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதியிருக்கோம். இதே டிஜிட்ஸை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பரை வச்சு இந்த ரிமைனிங் பிளேசஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை வச்சு நம்ம ரிமைனிங் பிளேசஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுவோம். அப்போ இதுல கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ்ல கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர் என்னன்னா 88,87,620. இதுதான் கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர், இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா how many numbers have 4 digits? அதாவது நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரியும். 1ல இருந்து 10,000 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. இதுல எத்தனை 4 digit நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு இடையில தான் நம்மளுக்கு வந்து 4 digit வரும். அப்போ எத்தனை 4 digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை 1 digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் 1 digit நம்பர். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் வந்து 1 தான். அடுத்தது லார்ஜஸ்ட் 1 digit நம்பர் வந்து 9. அப்போ இதுல மொத்தம் எத்தனை 1 digit நம்பர் இருக்குது? 1க்கும் 9க்கும் இடையில தான் நம்மளுக்கு வந்து 1 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் என்ன வரும்? 10 வந்துடும். லார்ஜஸ்ட் 2 digit நம்பர் வந்து 99 வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் இந்த 1க்கும் 9க்கும் இடையில மொத்தம் எத்தனை 1 digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத நம்ம அப்படியே டோட்டலா போட்டுடலாம். 9 minus 1 இதுல வந்து மொத்தம் எத்தனை 1 digit நம்பர் இருக்குது? 9 1 digit நம்பர்ஸ் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு 1 தான் ஆன்சர். அடுத்தது ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 இருக்குது. 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் 2 digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல செக் பண்ணி பார்க்கணும். இதே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து 4 digit நம்பருக்கும் வரும். அதனால தான் நம்ம வந்து 1 digit நம்பர் 2 digit நம்பர்ல எத்தனை நம்பர் ஆஃப் 1 digit நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 10 இருக்குது, 99 இருக்குது. 11ல இருந்து 20க்குள்ள மொத்தம் 10 2 digits நம்பர் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து
91 இருந்து 99 எத்தனை 1 டிஜிட்ஸ் நம்பர் 2 டிஜிட் நம்பர் இருக்குது 9 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில மொத்தம் எத்தனை 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 10ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். அதுக்கு அடுத்தது 11 to 20ல 10 இருக்குது. அதே மாதிரி தான் 21ல இருந்து 90 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 21 to 90. இதுக்கு இடையில மொத்தம் எத்தனை இது நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 70 இருக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90ல இருந்து 20 நம்ம மைனஸ் பண்ணா போதும். 72 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க எத்தனை வருது. மொத்தம் 92 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் 9 1 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. 10ல இருந்து 99 வரைக்கும் 92 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு. இதே மாதிரி நம்ம 3 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சோம்னாலும் நம்மளுக்கு எவ்வளவு வரும் 900 3 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். அதே மாதிரி அப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 9000. இதே பேட்டர்ன் தான் மொத்தம் 9000 4 டிஜிட் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இதுல ஒன்று கொடுத்துருக்கேன். how many ones, tens, hundreds, thousands, 10,000 and lakhs are there in number 8 lakhs? 8 lakhsல எத்தனை ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம 3 lakhs சம் வந்து பார்த்தோம். 8 lakhsல மொத்தம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 8 lakh ஒன்ஸ் இருக்குது. எத்தனை டென்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 80,000 டென்ஸ். அடுத்தது எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது 8,000 ஹண்ட்ரட்ஸ். எத்தனை 1000 இருக்குது இந்த கொடுத்துருக்கிறதுல 1000க்கு வந்து மொத்தம் 3 0. அப்போ ரிமைண்டர் எழுதி நம்ம வந்து இதை 1000 போட்டணும். 800 1000. அடுத்தது எத்தனை 10,000 இருக்குது 80 10,000. எத்தனை லாக்ஸ் இருக்குது 8 lakhs. இப்படிதான் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ல எத்தனை ஒன்ஸ் இருக்கு டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுல நம்பர் பேட்டர்னை பத்தி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.